இந்த மரணத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப எல்லாரும் ஒண்ணா போறாங்களான்னு நீங்க கேட்கலாம். எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் போன பிறகு தானே பின்னாடி பின்னாடி போறாங்க அப்படின்னும் கேட்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கேள்வியா இருக்கும். உங்க மனசுல உதிக்கிறதா இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நாம தான் எழுதி இறைவன்கிட்ட குடுக்குறோம். இறைவன் கேட்குறாரு, "நீ இந்த அம்மா, அப்பா வயித்துல போறியா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நீ கீழ போய் எந்த அம்மா, அப்பா வேணும் உனக்கு? நீ சூஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னும்போது நம்ம எழுதி தர்றோம் அவர்கிட்ட. ஒரு பேப்பர், பேனா எடுத்து எழுதி நம்ம அத குடுக்குறோம். அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அந்த வேலையும் செஞ்சு குடுக்குது. இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து, இந்த ஆத்மா, இந்த உடலோட பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆத்மா, இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது, அந்த ஆன்ம ரூபத்தை எடுத்து இந்த உடலுக்குள்ள போயி, எல்லா வேலையும் சரிவர பண்ணுது. அப்போ சரிவர பண்ணாதவங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்காங்களே, கெட்டது பண்றவங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறாங்களேன்னா, இருப்பாங்க தான். ஏன்னா, இது இறைவன் கொடுத்த விதி. இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ மரணத்துக்கு போகும்போது அந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது. பிறப்புக்கு வரும்போது அந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது.